இனி மேரி காலம் வந்துட்டது, நுழம்புகளும் பெருக போகுது. இதை வெட்டி விடுறதுதான் நல்லது. ஏன் இதெல்லாம் அவங்க வெட்டி போட்டு விட்டுக்கிற? நாங்கள் போறது வரது இல்லை. ஏன் இந்த வேலை செய்கிற? மலையாளம் வருகிறது. என்னுடைய பூக்காட்டத்தான் நான் வெட்டுறேன். அதுக்கு உங்களுக்கு என்ன? இந்த பூக்கண்டை வெட்டுறதுக்கு என்ன கேட்டேன்? அதுக்கே நான் போற வழிகள்ல இதுல போட்டுக்கடா. நீ வந்தா உண்ட வேலையை பார்த்து கொண்டு போவேன். நானு என்னுடைய வேலையை எனக்கு பார்க்க தெரியும். நீ சும்மா தேவையில்லாம நீ உனக்கு இந்த கதைகள் எல்லாம் கேட்க வேண்டியான்னு வேலை இல்லை. இந்த கஞ்சலை இதுல போட்டால் வெட்டி போட்டால் நான் எப்படி நடந்து வரைக்க தஞ்சல தவறண்டு விழுந்துட்ட ஆறு என்னை ஆஸ்பத்திரி கொண்டு போறான். நீ கொண்டு போவியே? எனக்கு எல்லாம் இந்த அலுவல் இல்லை. நான் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். எனக்கு நானும் விட்ட காணி என்னுடைய காணிகளை நிக்கிறத நான் பற்றி ரோட்டில போடுறேன். ரோட்டிலே போடுறது அது ஒரு கரியாத்தான் போட வேணும். அது நான் கரியா போட்டா அப்புறம் அள்ளி எடுப்பேன். தானே நீ செய்யாம போவேன். அந்த நேரத்தில் ரோட்டாலே ஆக்கள் வந்தோன்னுட்டால் நீ இந்த வேலை செய்யலாமா? அத ஆக்கள் வந்தா அதை போகட்டும். போனது பிறகு நான் அள்ளி போடுவேன். இது சரியான பிள்ளை. என்ன சரியான பிள்ளை? வெட்டிப்படியில போட சொல்லி சட்டம் இல்லையா? அப்படி ஒரு கரியாத்தான் போட வேணும். அந்த சட்ட கதை நீங்க என்னோட கதை கதை. நான் வந்து என்னுடைய இதை வெட்டி போட்டு நான் புறம் அள்ளி போடுவேன். நீ பேசாம போக மாட்டேன். நீ பேசாம போன நீ போய் அறிவிக்கிற இடத்துல அறிவி. நான் போவேன். நீ செய்து பாப்போம். நான் செய்து போடுவேன். பொண்ணா பிறந்த வழி நீ பொண்ணா அப்புறம் தான் நீ செய்து பாரு. யாருக்கு அங்க சட்டம் இருக்கு? எனக்கு தான் பெண்ணுக்கு தான் நாங்க எனக்கும் தெரியும். இந்த சுப்ரீம் கோர்ட் எல்லாம் நான் போவேன். தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும். மரியாதையா நானும் திரும்ப மற்ற திறம் இதால போவேணும். நீ இந்த குளிய அள்ளி எங்கேண்டாலும் போடுற. சும்மா போன நீ சும்மா கதைக்கான போன. நீ செய்கிற வேலை சரியே. என்ன வேலை சரியில்லை? அதுதாங்க ஆக்கள் போறதுக்காண்டு பாதை விட சொன்ன. நீங்களும் அதை விடாமல் அந்த பாதையில எல்லிய பிடிச்சு வேலி அடைச்சு போட்டு அதுக்கு பக்கத்துல பூக்கண்டையும் வீட்டுக்கு வைக்கிறீங்க. நான் எந்த எல்லைகளை நான் வச்சு கிடக்கு. இந்த எல்லைன்னு எழுதி கிடாக்கு. அரசாங்கம் சொன்னபடிதான் செய்யணும். என்னுடைய எல்லை நான் என்னுடைய எல்லையில தான் வைப்பேன். என்னுடைய உறுதி சொல்றபடிதான் நான் செய்வேன். அத பேர் நீங்க அரசாங்கத்தோட கதைங்க. நான் அரசாங்கத்தோட கதைக்கணும். நான் இது காசு கொடுத்து வாங்கின காணி ஏன்னா கழுதி தரைக்க அவன் எல்லை வச்சுதான் தன். கத்தி கதைக்காத சும்மா. இந்த பூக்கண்டை உண்ட வளவுக்கு அந்த எல்லையில வச்சிருக்கலாம் தான். எனக்கும் கதைக்க தெரியும். நீ கை காட்டி கதையாத. நான் என்னுடைய எல்லையெல்லாம் திருப்பி சொல்றேன். நான் என்னுடைய எல்லையெல்லாம் வச்சிருக்கிறேன். நீ உன்னுடைய அலுவலை பார்த்து கொண்டு போன உனக்கே ஊரா விட்டு புதினங்கள். ஊரா விட்டு வேலை நீ பாக்குறேன். நான் ஊரா விட்டு வேலை பார்க்கல. நான் எந்த வீட்டு வேலையை தான் நீ வந்த ரோட்டால வேண்டாம் போவேன். உனக்கே தேவையில்லாத வேலை என்று கேட்கிறேன். உன்னை நான் பூக்கண்டு வைக்க வேண்டான்னு நான் சொல்லல. நீ எங்கேயும் வைக்கலாம். ஆனால் இந்த வளவுக்கே வச்சுக்கோள் பூக்கண்ட. ஊர வார ஆகண்ட கரவழிய வைக்கிறதுக்கு நான் உனக்கு என்ன யாரு கொடுத்த அதிகாரம்? எனக்கு இங்க ஒரு நேரம் அதிகாரம் தர இல்ல. நான் திருப்பி சொல்றேன். நான் என்னுடைய எல்லைகளை வைக்கிறேன். நான் அதுல வைப்பேன். எனக்கு இங்க நீங்கள் ஒரு தடவை எனக்கு ரூல்ஸ்கள் சட்டங்கள் சொல்ல தேவையில்லை. எனக்கும் எல்லாம் தெரியும். நானும் நல்லா படிச்சேன். நீ வந்தா உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு போகன்றதை நடுக்க சொல்றேன். நீ கதைக்கிற. நான் கதைக்கிற நீ கதைக்கிற. உன்னை நான் அரசாங்கத்திலுமே சொன்னேன்டால் உன்னை உள்ளுக்கு தான் போடும். நீ போய் சொல்றா. ஏன் பாதை அவங்க விட சொல்ல நீ ஏன் விடாம அதுக்குள்ள பூக்கணக்கான ஓட்டிக்கொண்டு பாதை விட்டு நான் என்னுடைய எல்லையை பூக்கொண்டு வச்சுக்கிறாங்க. இங்க எல்லையோண்டு அவங்க சொல்லி போட்டாங்க சரியான கதை பேருந்து. நீ பூக்கண்டை பட்டி கொட்டுற பூக்கண்டு நான் மழை காலம் என்னத்துக்கு பட்டினாண்டால் நுழம்புகள் பெருகும். அதுக்காகத்தான் நான் வட்டி கொண்டு நிக்கிறேன். அடுத்த முறை வரைக்கும் இந்த பூக்கண்டு முத்தும் பட்டு படம் அதே நீ செய்து பாப்போம். நான் செய்து நீ செய்து பாப்போம். ஆனா ஒரு பூக்கண்டு தான் ஆரன் வெட்டி கிடந்தா ஆரன் வெட்டினாலும் உன்னதான் நான் போய் சொல்லுவேன். ஒரு இடத்துல ஒக்கமையா இந்த பாதை கிளியர் ஆயிருக்கும். அடுத்த முறை வரை அந்த சேட்டையில பாதை நான் கிளியர் படுத்துற அளவுல இல்ல. நான் பாதை கிளியர் படுத்த மாட்டேன். நான் என்னுடைய எல்லையில நிக்கிறேன். என்னுடைய பூங்கண்டத்தான் நான் வெட்டுறேன். இந்த கழிவு தான் நீங்கள பூக்கண்டுக்கு விட்டு இங்கால பூவரையிலாத ஒரே நாட்டம். அப்ப இதால நுழம்பு தானே பெருகுது. ஏன் இப்படி செய்கிற கழிவு தானியங்களை இதுக்கெல்லாம் விட்டு? இவ்வளவு பேரும் இந்த பாதையால போயினா ஒருத்தருக்கு மனக்கெல்லாம் உனக்குத்தான் நாட்டமா பயந்து கதைக்காம போயிருக்கு. நான் தான் இப்ப துணிஞ்சு உன்னோட கதைக்கிறேன். இதுக்கு நடவடிக்கை எடுக்கும். நீ போய் நடவடிக்கை எடுக்கிற இடத்துல எடு. சரியோ? நான் இது இப்படித்தான் நான் செய்வேன். இனிமேல்
இப்படி பூக்கண்டை வெட்டப்படாது, இதுல போடப்படாது. நம்ம நல்ல தண்ணி விடுறா விடு, இல்லாட்டி பூக்கண்டை புடுங்கி எல்லாத்தையும் எறிவேன். நீ இப்ப சொல்ல சொல்ல கேக்குறா இல்ல, நான் இப்ப என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய போற? விதானிட்ட போய் அறிவிக்க போறேன். போய் அறிவி போ பாரன் போன போய் அறிவிக்கான போன எனக்கு அரள வேண்டு போச்சது. நீ விதானத்தை அறிவிக்க ஆறுக்கு அரள வேந்தானு கதைக்கிற. திருப்பி திருப்பி சொல்றேன் கதையாத. திருப்பி போன நீ பேராம சட்டம் கதைக்கிற. நீ போன கதைக்காத. நீ போய் அறிவிக்கிற இடத்துல அறிவிக்கான போன போய் நீ அறிவிக்கிற இடத்துல அறிவி. நான் இதுக்கு பயந்தாள் இல்ல, நான் இதுக்கு பயந்தாள் இல்ல. சரி நீ போய் அறிவிக்கிற இடத்துல அறிவி போ. இதுக்கு பயம் இல்ல. இப்படி வெட்டிக்கொண்டு நீல். நான் இப்ப வாரன். நீ வா எனக்கும் தெரியும். எனக்கும் இந்த சட்டங்கள் ரூல்ஸ்கள் எனக்கு தெரியும். நீ போ. வணக்கம் பிள்ளைகளே. குஞ்சியம்மா வீடியோவில பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களுக்கு லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கொஞ்சம் அமர்த்தி விடுங்கோ. அடுத்த முறையும் உங்களை நாங்கள் மீண்டும் சந்திப்போம். பாய். See you.